வக்கிரமும் வக்கிரமில்லாத நிலையும் ஜாதகத்தில் இதை பலன் எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கான்ஃப்ளிக்டான விஷயம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஜாதகத்தில் அது ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் யாராக இருந்தாலும் சுக்கிரன் வக்கிரமாக இருக்கார் அப்படின்னு வச்சுக்குவோம், அல்லது சுக்கிரன் கேதுவோட சேர்ந்திருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ தன்னுடைய வாழ்க்கை துணை மேலே பாசம் இருக்கும், ஆசை இருக்காது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? பாசம் வேறு, ஆசை வேறு. ஆசைங்கிறது அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில் இருக்கக்கூடிய இன்டிமெசி, பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங், தாம்பத்தியம், அது ரிலேட்டடாக வரும். பாசம்ங்கிறது தன்னுடைய மனைவி நல்லா பார்த்துக்கணும், தன்னுடைய கணவன் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற பாயிண்டில் வரும். சுக்கிரன் வக்ரமானாலும் சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்திருந்தாலும் இந்த கணவன் மனைவி வாழ்க்கைங்கிறது ரெண்டும் பேரலல் தண்டவாளை மாதிரி இருக்கும். அதாவது பாசம் இருக்கும், ஆசை இருக்காது. இப்போ பாருங்கள், வக்கிரமான சுக்கிரன் கேதுவோட சேர்ந்துருக்காருன்னு வைங்க, பயங்கர அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க சார். நல்லா கவனிங்க. சுக்கிரன் வக்கிரமாகாமல் இருந்து கேதுவோட சேர்ந்துருந்துச்சுன்னா அது ஆசை இருக்காது, பாசம் இருக்கும். ஆனால் சுக்கிரனும் வக்கிரமாக இருந்து கேதுவோட சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர அட்டாச்மெண்ட்டான குடும்பமாக இருக்கும், ஐடியல் கப்பிளாக இருப்பாங்க. அப்போது சுக்கிரன் கேது சேர்ந்தால் கெடுத்துப்படும், அல்லது சுக்கிரன் கேது சேர்ந்தால் கல்யாணம் லேட் ஆகும், சுக்கிரன் கேது சேர்ந்தால் திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது அப்படிங்கிற பாயிண்ட்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சுக்கிரன் மட்டும் வக்ரமாய் கேதுவோட சேர்ந்துருச்சுன்னா அது மிகுந்த யோக ஜாதகமாக இருக்கும். கணவர் பேச நினைக்கிறதெல்லாம் மனைவி சொல்லுவாங்க, மனைவி பேச நினைக்கிறதெல்லாம் கணவர் சொல்லுவாங்க. அந்த கரெக்டான புரிதல், கரெக்டான வைப்ரேஷன், ரெண்டு பேர்த்துக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிறது சூப்பராக ஆகும். அதனால் ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் கேது காம்பினேஷன் இருக்குங்கிறதுனால கண்ணை மூடிட்டு நல்லா இருக்காதுன்னு எடுத்துடக்கூடாது. அது யாருக்கு பாதிக்கும், யாருக்கு நல்லா இருக்குங்கிறத தெளிவாக எடுக்கணும்.